வணக்கம். வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும்? முதல் முறையா நீங்க வரலட்சுமி விரதம் எடுக்கிறீங்களா? அப்போ என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்? மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள அழைக்கிற முறை என்ன? கலசம் வைக்கலாமா அல்லது எளிய முறையில் படம் வைத்து வழிபடலாமா? பூஜை செய்வதற்கான நேரம் மற்றும் புனர்பூஜை எந்த நேரத்துல எப்படி செய்யணும்? உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை இந்த பதிவில் இருக்கு. இது போல ஆன்மீக தகவலுக்கு மறக்காம தெய்வ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விரதத்தில் இதுவும் ஒன்று. இந்த நாள்ல மகாலட்சுமியிடம் வரங்கள் பெறுவதற்கான நாள். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைய வேண்டும் என நினைத்து இந்த விரதம் இருப்பார்கள். சரி, இந்த விரதத்தை யார் செய்ய வேண்டும்? இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்காக வரலட்சுமி விரதத்தை இருப்பார்கள். மற்றவர்கள் யாரும் இந்த விரதத்தை எடுக்கக்கூடாதா? கட்டாயம் எல்லாராலையும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம் இது. மகாலட்சுமியை எதற்காக வழிபட வேண்டும்? மகாலட்சுமியே தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி என இந்த அஷ்டலக்ஷ்மிகளை ஒரே நாளில் வழிபடுற நாள் தான் வரலட்சுமி விரதம். பொதுவாகவே ஒரு விரதம் இருக்கிறோம், ஒரு பூஜை செய்கிறோம்னா ஒரு பலனை எதிர்பார்த்து தான். சரி, இதில் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 8 லக்ஷ்மிகளை மனதார வழிபடுறதுனால பொதுவாக எல்லாருமே சொல்லப்படுற கருத்து, முதல்ல செல்வம் நிறைந்திருக்கும், வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் பல பலன்கள் உண்டு. வாழ்க்கையில் நமக்கு தேவையான தைரியம், ஞானம், குழந்தை, திருமணம், வேலை, கல்வி, மன நிறைவு, மன நிம்மதி, ஆரோக்கியம், குறைவில்லாத உணவு, இது எல்லாமே இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள். வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும்? பலரும் செய்கிற தவறு ஒரே நாளில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறோம், புதன்கிழமையே உங்கள் வேலைகளை ஆரம்பிச்சிருங்க. உதாரணத்துக்கு புதன்கிழமை வீடு ஒட்டடைச்சிக்கோங்க, வீடை சுத்தம் பண்ணிக்கோங்க, பூஜை பாத்திரங்களில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை அலங்காரங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, மனை அலங்காரம் பண்ணிடுங்க. அன்னை லக்ஷ்மியை வரவேற்க என்னென்ன செய்யணுமோ அதை வியாழக்கிழமை செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நிம்மதியாக மாலை நேரத்தில் பூஜை செய்யுங்க. வரலட்சுமி விரதத்தை நம்ம 2 விதமாக கடைபிடிக்கலாம். 1 படம் வச்சு வழிபடுறது, 2வது கலசம் வைத்து வழிபடுறது. நான் இந்த ஆண்டு மட்டும் செய்யலான்ற விருப்பம் இருக்குது, இதுக்கப்புறம் நான் செய்வேனான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றவங்க படம் வச்சு வழிபடலாம். நான் எல்லா வருடமும் செய்வேன், என்னால் முடியும் அப்படின்றவங்க கலசத்தை வச்சு வழிபடலாம். பல குடும்பங்களில் அவங்க வழக்கத்தில் கலசம் வச்சு வழிபட்டாங்கன்னா அவங்க கலசம் வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. நிறைய பெண்களுக்கு நிறைய பூஜை செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்கா? நிறைய பெண்கள் இப்போ வேலைக்கு போகிறாங்க, அவங்க என்ன செய்யலாம்? படம் வைத்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அம்மன் படம் அல்லது கலசம் வைப்பவர்களுக்கு அன்னையின் முகம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள், பழங்கள், வெற்றிலை பாக்கு, தேங்காய், கற்பூரம், ஊதுவத்தி, பஞ்சபாத்திர விளக்கு, அர்ச்சனை தட்டு, எலுமிச்சம் பழம், காதோல கருகமணி, நூல், கலசம், மாவிளை, பொட்டு, கண்ணாடி, சீப்பு, மாலை, மஞ்சள் கயிறு, இனிப்பு வகைகள், நெய்வேத்திய பொருட்கள், நாணயங்கள் மற்றும் பூஜைக்கான பட்டு வஸ்திரம். இந்த பொருட்கள் அனைத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிறகு கடைக்கு போயிட்டு ஐயோ இதை மறந்துட்டோமே அதை மறந்துட்டோமேன்ற கவலை தேவை கிடையாது. கூடவே உங்கள் வீட்டு வழக்கத்திற்கேற்ப என்னென்ன பொருட்கள் வாங்குவீர்களோ அதையும் சேர்த்து வாங்கிக் கொள்ளுங்கள். விரதம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் நோன்பு. சரி, விரதம் அன்னைக்கு சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? தெளிவாக சொல்லுங்க. விரதம் நாளே முழு நாள் வயிற்றுக்கு எந்த உணவும் கொடுக்காமல் இருப்பதுதான். இப்படி விரதம் இருப்பதால் பல நோய்கள் சீராகும்.
பலருக்குமே முழு நேரம் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்ப்பமாக இருக்கும் பெண்களால் இருக்க முடியாது, வயதானவர்களாக இருக்க முடியாது, சிலரால் பசி தாங்க முடியாது, பிபி பிரச்சனை உள்ளவர்கள் இவங்களாலலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவு, அதாவது பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உப்பு சேர்க்காமல் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கலசம் எப்படி வைக்கணும், என்ன முறைன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு மனை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் செய்து அதற்கு மேல் பச்சரிசி கோலம் இட்டுக்கோங்க, அல்லது மாக்கோலம், பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து கோலம் இட்டுக்கோங்க. இந்த மனைக்கு மேலே வாழலை வச்சு அதுக்கு மேலே அரிசியை குமிச்சுக்கோங்க. அதற்கு மேலே கலசத்தை வைக்கலாம். கலசம்தான் தாயாருடைய உடல். அந்த உடலில் நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்கணுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கலசத்துக்குள்ள பச்சரிசியோ அல்லது நெல் போடுற வழக்கம் இருக்கிறவங்க கூடவே இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. விரலி மஞ்சள், குங்குமத்தை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து போடுங்க. ஒரு சந்தன பில்லை, சின்ன துண்டு பச்சை கற்பூரம், காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம்பழம், அதில் புள்ளிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதோடு ஏலக்காய், லவங்கம், இதோடு 11 1 ரூபாய் நாணயங்களை போட்டுக்கலாம். எல்லாரும் கட்டாயம் இதை போடணுன்ற அவசியம் இல்லை. இருக்கிறவங்க ஒரு சின்ன வெள்ளி நாணயமோ அல்லது தங்க நாணயமோ உள்ளே போட்டுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மா இலை மேலே வச்சுக்கோங்க. தேங்காய் மேலே பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்து நல்லா முழுமையாக பூசிக்கோங்க. பார்க்கவே பெண்ணுடைய முகம் மாதிரி இருக்கணும். நெற்றி இடத்துல கரெக்டாக ஒரு சின்ன திலகம் போல் ஒரு பொட்டு வச்சிடுங்க. பிறகு அந்த மாவிளை மேலே இந்த தேங்காயை அழகாக வச்சுக்கோங்க. அம்மனுடைய முகம் தயாராகிடுச்சு. பலருக்கும் அம்மனுடைய முகம் வாங்கி வச்சு அழகாக கை கால்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுற பழக்கம் இருந்தால் அப்படியும் செய்துக்கலாம், அல்லது எளிமையாக இந்த மாதிரியும் செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி படம் வைத்து பூஜை பண்ணுறவங்க அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து நகைகள் போட்டு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம். மகாலட்சுமி தாயாரை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும்? உங்கள் வாசலுக்கு அந்த மனையோடு நீங்கள் அலங்காரம் பண்ண கலசத்தையோ அல்லது படத்தையோ எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வலது காலை முதல்ல எடுத்து வச்சு, மகாலட்சுமி தாயே, நான் என்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், என் குடும்பத்தில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு மனதார நினச்சி கொண்டே உள்ள வாங்க. தாயை நீங்கள் அமர்றதுக்கான இடம் தயாரிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல அழகாக தாயாரை அமர்த்துங்க. மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர நேரம் இப்போ. ஒரு சிலர் முந்தைய நாளே மகாலட்சுமி தாயாரை அழைக்கிற பழக்கம் உண்டு. அவங்க எந்த நேரத்தில் அழைக்கலான்ற நேரத்தை குறிச்சிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 7 காலை 10:45 முதல் 11:45க்குள் அழைக்கலாம். அதற்கு பூஜை செய்யும் அந்த நாளே மகாலட்சுமி தாயாரை அழைக்கும் பழக்கம் உண்டு. அவர்கள் எந்த நேரத்தில் செய்யலாம்? ஆகஸ்ட் 8 2025 காலை 6 மணியிலிருந்து 10:15க்குள் அழைக்க வேண்டும். புனர் பூஜை செய்ய சரியான நேரம் ஆகஸ்ட் 9 காலை 7:45 8:45க்குள் செய்ய வேண்டும். அந்த நேரம் சித்தயோகம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் தாராளமாக செஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? சிலருக்கு பார்த்து மந்திரங்கள் அவங்க வாயால் உச்சரிக்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய 108 போற்றிகள் இருக்குது. அதை கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம சொல்லலாம். பூஜை பண்ணுறப்ப அமைதியாக பாட்டு கேட்குற பழக்கம் உண்டு. அவங்க லலிதா சரஸ்வர நாமம் அன்னைக்கு கேட்டுக்கிட்டே பூஜை செய்யலாம். வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் தாம்பூலம் கொடுக்கணும். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், எத்தனை பேருக்கு கொடுக்கணும், யாருக்கு முதல்ல கொடுக்கணும், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால பார்ட் 2 வெளிவந்த உடனே உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய தெய்வ பக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன்மீக பூஜை தகவல்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.